Inmai had a great response உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பேசிக் ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே இமீடியட்டாக சித்தார்த் வந்து he said, you know, so the only person who could do justice for Vahida is Parvathy. ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் புரியல. ஏன் வந்து ஏன் ரெண்டு கேரக்டர் அப்படிங்கிறது சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் 40 இயர்ஸாக காட்டுறது தான் கஷ்டம். அதுக்கு தான் நான் மேக்கப் போட வேண்டியிருக்கேன். அவர் வந்து எங்கே காட்டுறதுக்கு அவர் வந்து ஷேவ் பண்ணிட்டு சும்மா சாதாரணமாக இருந்தாலே அவர் எங்கே தான் இருப்பார். என்ன சப்டெக்ஸ்ட்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ வஹிதா சப்போஸ் டு பி a Persian cat. So it's actually a mongrel cat, like mongrel cat which tries to like pretend like a Persian cat. ஆக்சுவலாக வந்து 2-3 மியூசிக் கம்போசர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒன்று எனக்கு லாஜிஸ்டிக்காக சில பேரால் வர முடியல. சில டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேரால் வந்து நான் எதிர்பார்க்குற ஃபீல் கொடுக்க முடியல. இருவர் ஸ்டில் மை ஆல் டைம் ஃபேவரட் மை சார். more than 35 years he's been consistently making pretty looking films, like beautiful looking like in terms of visuals and sound. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். We've been calling him Tamil Cinema's new find. We have with us today director Rathindhran Prasad. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ எம் ஸோ ஹாப்பி இன்டர்வியூயிங் யூ. ஏன்னா இன்மையிலேருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், சரி உங்களோட இன்டர்வியூ கிடைக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நவ் வித் இன்மை யூ ஹாவ் பூமிகா டு யோர் கிட்டி as well. ஸோ ஸ்டார்டிங் வித் இன்மை வந்து நவரசோட அந்த ஆந்தாலஜியில் யூ ஹேட் ஒன் போர்ஷன். ஸோ ஃபியர் என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய ஹாரரோட அசோசியேட் பண்ணி பார்த்துப்போம். ஸோ வென் வி ஹேப்பன் டு வாட்ச் இன்மை வி ஹேட் சித்தார்த், பார்வதி பிளேயிங் தி லீட்ஸ் அண்ட் ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வரும்போது இட் ஆல்மோஸ்ட் கிரியேட்டட் மேஜிக். ஸோ ஆரம்பத்தில் அப்படியே கான்வர்சேஷன்ஸ் அண்ட் அப்படி இப்படின்னு வீட்டெல்லாம் சுற்றி காட்டினதுக்கு அப்புறமா த மொமெண்ட் யூ brought in the concept of fear in it, எல்லாரும் வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னோம். ஃபியர் வந்து இந்த மாதிரி ஒரு லெவலில் போய் காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். அண்ட் தட் இஸ் வேர் Rathindhran Prasad, the name got registered in the minds of the audience. How has the response been so far? So Inmai was like Inmai had a great response உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது இன்மை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஃபியர் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. அதர்வைஸ் எந்த ஒரு இது சூஸ் பண்ணிருக்கீங்க? ப்ராபபிளி நான் அருவருப்பு சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது வசந்த் சார் எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாரு. ப்ராபபிளி ஆங்கர். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன இந்த லைக் இமோஷன்ஸில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் ஆஸ் அ டோன்ட் திங்க் லைக் நீங்கள் நவரசில் நான் ஒரு பங்காக இருக்கேன்னு அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. ஆஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ், நீங்களும் ஒரு படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ நவரசில் உங்களுக்கு எந்த ஒரு ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு டெஃபினட்டாக வசந்த் சாரோட ஃபிலிம் பாயசம் இஸ் மை ஃபேவரட். ஸோ ஐ திங்க் மேபி நீங்க வந்து அந்த டிஸ்கஸ்ட் என்ற ஒரு எமோஷன் நீங்க பண்ண வேண்டியதா இல்ல அந்த மாதிரி இல்ல. எனக்கு பொதுவாகவே அவர் என்ன பண்ணுவாருன்னு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஏன்னா அருவருப்பை பத்தின ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹாரர் இப்போ ஃபியர்னு எடுத்துட்டா ஃபியர் ரிலேட்டடான ஜானர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஹாரர் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்குது, எல்லாமே ஃபியர் ரிலேட்டட் தான். பட் நாங்கள் இன்மை பொறுத்தளவுக்கு கான்ஷியஸாக நாங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தோம். ஸோ வி வாண்ட் டு டு அ ட்ராஜடி அபவுட் ஃபியர். ஸோ தட் வாஸ் அவர் சாய்ஸ். பட் உங்களுக்கு அருவருப்புங்கிறது போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு அருவருப்பான படம் எடுக்க முடியுமா? ஸோ அது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஒரு சப்ஜெக்ட் அது. ஆமாம். ஸோ அப்போ எப்படி அதை பண்ணுவாருங்கிற ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஆனால் அந்த அருவருப்புங்கிறத வச்சு இவ்வளோ அழகான ஒரு படம் எடுக்கும். ஸோ தட் வாஸ் லைக் அவர் என்ன அது ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி இருந்தால் அது வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தார் அவர். ஸோ யா. ஸோ இன்மையோட காஸ்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க த ப்ராஜெக்ட் கேம் த்ரூ சித்தார்த். அவர் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு கேன் வி டூ அ ஃபிலிம் டுகெதர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்வதி அண்ட் மற்றவங்களோட காஸ்டிங் லைக் அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க அண்ட் தி அதர்ஸ் லைக் அமேசிங் காஸ்ட். ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட் மேட் யூ கோ வித் தி ஆக்டர்ஸ்? ஸோ பார்வதியை வந்து செலக்ட் பண்ணது வந்து சித்தார்த் தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே இமீடியட்டாக சித்தார்த் வந்து he said, you know, so the only person who could do justice for Vahida is Parvathy. ஸோ எனக்கு ஆக்சுவலாக அவங்க படம் அவ்வளோவா நான் பார்த்தது கிடையாது. பட் அந்த நேம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் லைக் I'll watch her films and get to know who she is அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா ஆஃப்டர்நூனுக்குள்ளே அவங்க she's read the script and she wanted to come on call.
எனக்கு வந்து கொஞ்சம் அன்பிரிப்பேர்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்காமலே டக்குன்னு அங்கே காலில் போகிறது அதுவும். பட் த மொமெண்ட் லைக் வி கேம் ஆன் அ ஜூம் கால், நான் சித்தார்த் அண்ட் பார்வதி 3 பேரும் we had a Zoom call, and so the kind of questions that she was asking, the kind of conversations that we had, I knew that she is Vahida. She can do a perfect justice for Vahida's role. Of course Vahida வேற, பார்வதி 2 பேரும் கம்ப்ளீட்டா poles apart. பட் எனக்கு தெரிஞ்சது அது. So what she can bring to tableங்கிறது பார்வதியை பொறுத்த வரைக்கும். So and அம்மு அபிராமி ஆக்சுவலாக சித்தார்த்தோட சாய்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னா அந்த என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் புரியல. ஏன் 2 கேரக்டர் அப்படிங்கிறது. ஏன்னா சில வருடங்களுக்கு முன்பு நான் டைட்டில் போட்டு சில வருடங்களா 2-3 வருஷம் நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. த கேரக்டர் இஸ் an underaged girl. So she's underaged. So என்னன்னா an underaged girl being molested by an older person. ஸோ அதுதான் வந்து அங்கே அதனால தான் வந்து we went for 2 different kind of actors, two different actors. And besides அந்த ஒரு விஷயம் சொல்லும்போது தான் fans of Siddarth actually அது கண்டிப்பா accept பண்ணிப்பாங்க because he hasn't aged at all. So அவர் அந்த character retain பண்றது it makes sense. But we can't do the same thing with Parvathy. அதனால அவங்களுக்குன்னு ஏன்னா சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் 40 இயர்ஸை காட்டுறது தான் கஷ்டம். அதுக்கு தான் நான் மேக்கப் போட வேண்டியிருக்கேன். அவர் வந்து எங்க காட்டுறதுக்கு அவர் வந்து ஷேவ் பண்ணிட்டு சும்மா சாதாரணமாக இருந்தாலே அவர் எங்கே தான் இருப்பார். Like we were watching him in awe. அது like he comes back from his No, I was shocked. ஸோ என்னன்னா வந்து எனக்கு ஆப்வியஸாக வந்து எனக்கு சித்தார்த்தை வந்து கொஞ்சம் அந்த ஏஜ் பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த கண்ணில் கொஞ்சம் லேசாக பேக் கொடுத்து இந்த வாயை ஒட்டின மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம். பட் எங்கே காட்டுறதுக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா ஓகே சார் டோன்ட் வரி சார் யூல் see me சார் அப்படின்னு என்னன்னு புரியல எனக்கு. அடுத்த நாள் நான் வந்து இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் 3 days வந்து இவங்க போர்ஷன்ஸ் எடுத்து 4th day தான் இந்த போர்ஷன் எடுத்தோம், அவரோட யங்கர் போர்ஷன் எடுத்தோம். நான் கேரவான் ஓப்பன் பண்ணுறது திடீர்னு டக்குன்னு திரும்ப ஷேப் ஐ தாட் லைக் டைம் வாப்பில் வந்து நான் பாய்ஸோட கேரவானுக்கும் பாய்ஸ் படம் கேரவானுக்குள்ள விட்டோன்னு ஒரு சின்ன ஷாக் இருந்தது. amazing transformation. He is amazing that way, and he's an amazing actor to work with also. So he understands subtext. உங்களுக்கு ரொம்ப இது தேவையில்லை. So you just have to tell him இது ஓகே இது வேண்டாம் அவ்வளோ சொன்னால் போதும். So he's an amazing actor to work with. And இன்மையோட லைக் முதல் ஷாட் எதுவா இருந்தது? From which scene did you okay get? First shot வந்து அவர் சித்தார்த்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வருது. Okay, same like படத்துல ஆமா அந்த chronological orderல தான் போனோம். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டா இருந்தது. எனக்கு என்னன்னா நான் சித்தார்த்தோட ஒர்க் சித்தார்த் இஸ் very unique actor actually. ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பார்வதியோட நான் 15 days ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம். ஸோ அவங்க வேற ஷூட்ல இருந்தாங்க. ஸோ அந்த மோனோலாக் அந்த இது எல்லாமே வந்து ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூமில் வந்து எவ்ரி டே லைக் 1 hour டைம் ஸ்பேர் பண்ணி லைக் வி யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங் அண்ட் எவ்ரி டைம் லைக் ஷி ரீட்ஸ் த ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னு கேட்டால் ஸோ ஷி கோஸ் இன் டு லாட் ஆஃப் டீடைல்ஸ் இது என்ன இதுன்னு கேட்பாங்க. ஸோ நானும் ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் கொடுத்தேன் நான். ஸோ அந்த கதைக்கு பின்னாடி இருந்த சப்டெக்ஸ் எல்லாமே கொடுத்தோம், அது எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்து ஃபுல்லாக தரவாக பண்ணாங்க. பண்ணிட்டு ஸ்பாட்டில் வந்தபோது அந்த என்டையர் மோனோலாக் வந்து சிங்கிள் டேக்கில் பண்ணாங்க. ஓகே. ஸோ சிங்கிள் டேக்கில் வந்து இந்த என்டையர் மோனோலாக் ஏன்னா அதுவும் வந்து அந்த கீழக்கரை ராமநாதபுரம் டைலக்டில் பேசணும். ஸோ அந்த டைலக்ட்ஸ் வந்து இந்த டைலக்டை ஸ்டடி பண்ணி பக்காவாக பண்ணாங்க. சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது சித்தார்த் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் தான் அந்த என்னோட செக்மெண்ட்டோட ப்ரொடியூசர் அவர். ஸோ அதனால சொல்லுவான் அவர் ஏன் இது இப்படி ஏன் அது அப்படின்னு கேட்பார், அதெல்லாம் கேட்டுக்குவார். ஆனால் சித்தார்த் வந்து எனக்கு பெருசாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒரே ஸ்கிரிப்ட் ரீடிங் தான் பண்ணார். அதுக்கு மேலே வந்து அவர் பெருசாக என்ன சொல்கிறது ரிஹர்சல்ஸோ எதுவுமே பண்ணல. ஸோ எனக்கு சின்ன ஒரு பயம் இருந்தது எப்படி அதை கேரி பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாத கேரக்டர் அவர். ஸோ எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கேரக்டர்ஸை சொன்னேன் நான். ஏன்னா ஐ வாண்டட் திஸ் கேரக்டர் டு பி வெரி க்ரீப்பி. It was in fact creepy. Like என்னடா மனுஷன் இவன் அந்த மாதிரி நீ ரியாக்ட் ஏன் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கேரக்டரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹைரார்கி வைஸ் லைக் he's under her. But ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவர் உள்ள வரும்போதே அது கொடுக்கணும். Siddarth is a person completely opposite to that. Like he's got a very very charming the chocolate boyish kind of இது அது எப்படி கொடுப்பாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்ச 2-3 கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. அண்டர்ஸ்டுட் சார் அப்படின்னு. பட் அதே மாதிரி என்னன்னா we gave them few animal references. ஸோ கதையில் சில சப்டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணோம். ஓகே. என்ன சப்டெக்ஸ்ட்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ வஹிதா is supposed to be a Persian cat. So it's actually a mongrel cat, like mongrel cat which tries to like pretend like a Persian cat. Okay.
ஸோ அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் இதெல்லாம் ப்ரிட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஸோ சப்டெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஸோ there's a small reptile which enters the den of the Persian cat. ஸோ அப்போ அந்த கேட்ஸ் என்ன பண்ணுன்னா சின்ன ரெப்டைல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அடிச்சு விளையாடும். ஸோ பேசிக்கலி that's how Wahida sees her. Okay. Can just play with him, flirt with him, whatever it is, because like he's like completely under her control. But then when you go up, suddenly like you realize that it's not an ordinary reptile, it's a king cobra. So idha reference rendu pethum kudutha nanu. Okay. So suddenly, so that's why like our shirt ellame pathina konjam the reptilian pattern la irukum, konjam ottna madri idu mari. So the moment like he comes and like he sits, so inda rendu animal energy me vandu rendu perum correct ah pudichu work pannanga. So suddenly like he transforms into king cobra. So king cobras oda ஒரு முக்கியமான இது என்னன்னு கேட்டா ரொம்ப மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, அவரோட ஐஸ் எல்லாம் ரொம்ப ஃபிக்ஸேட்டடா இருக்கும் அவரோட பிரே மேல. So that's why like you don't see him moving much, he's just sitting there. And whereas when a cat gets cornered, it's in a corner it will be shivering. So அதனால தான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து ரெண்டு பேத்துக்குமே மூவ்மெண்ட்ஸ் இல்லாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது அந்த போர்ஷனுக்கு அப்புறம். So there'll be very less movements in like between actors. ஸோ இந்த டைனாமிக்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே அந்த அனிமல்ஸாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. அண்ட் இந்த ஒரு ஷார்ட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேமரா ஒர்க், இட் வாஸ் அமேசிங் கேமரா ஒர்க். பட் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் தட் வாஸ் லைக் அமேசிங். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து இப்படியே உட்காந்து ஹி ஜஸ்ட் லுக்ஸ் அண்ட் ஹி ஸ்மைல்ஸ் அண்ட் அந்த க்ளோஸ் ஷாட்லேருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி கலர்ஸ் அப்படியே மாறிட்டு வரும். ஸோ ஹூஸ் ஐடியா வாஸ் தட்? ஸோ தட் கால் வாஸ் மை சினிமாட்டோகிராஃபர். ஸோ அந்த கால் வந்து நாங்கள் இதில் எடுத்தோம், டிஐயில் எடுத்த கால் அது. ஸோ என்னன்னா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு சினிமாட்டோகிராஃபியில் ஒன்று சேஞ்ச் ஆக வேண்டியது ஒன்று. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா என்ன சொன்னேன்னா, நான் வந்து வினைன்ட்டு இருந்து அது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகலான்ங்கிற மாதிரி வச்சேன் நான். ஆனால் அது ரொம்ப அதை வச்சு பார்த்தபோது ரொம்ப ஆப்வியஸாக இருந்தது. ஸோ தென் வி டிசைட் டு லைக் சினிமாட்டோகிராஃபர் சார் லைக் வை டோன்ட் ஃபீல் லைக் ப்ளே வித் த கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வரும்னு எங்கள் யாருக்குமே தெரில. ஸோ வி டிட் லைக் கப்புள் ஆஃப் அது மட்டுமே ஒரு நாள் எடுத்துச்சு எங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக அந்த ட்ரான்சிஷன் கொண்டு வரதுக்கு. ஸோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டதுனால தான் இன்னைக்கு அந்த ஷார்ட் வந்து அவ்வளோ பாராட்டப்பட்டிருக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் தி கிரேட் விஷால் பரத்வாஜ் சார், ஸோ முதல் முறையாக ஒரு தமிழ் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அண்ட் ஹவு வாஸ் இட் working with him? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க he heard the entire thing and he gave his nod, okay I am doing the film அப்படின்ட்டு. Have you watched his film before? ஏன்னா நீங்க நிறைய இந்தியன் ஃபிலிம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸா இல்ல. ஸோ இல்ல of course like நான் விஷால் பரத்வாஜோட ஹார்ட்கோர் ஃபேன் நான். That's good to hear. I'm a hardcore fan of Vishal sir, like both his music and his movies, like as a director. ஸோ என்னன்னா ஆக்சுவலாக வந்து 2-3 மியூசிக் கம்போசர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஒன்று எனக்கு லாஜிஸ்டிக்காக சில பேரால் வர முடியல, சில டைம் என்னென்னு கேட்டால் சில பேரால் வந்து நான் எதிர்பார்க்குற ஃபீல் கொடுக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 months கம்போசிஷன்லேயே போச்சு, மாறி ஒரு 3-4 மியூசிக் கம்போசர்ஸ் மாறிட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து சித்தார்த் வாஸ் ஆல்சோ கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன் வந்து ஸோ தென் ஐ கைண்ட் ஆஃப் டோல்ட் ஹிம் லைக் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அண்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு அச்சீவ் இட். ஸோ தென் சித்தார்த் வந்து விளையாட்டா சொன்னார், மேபி ஐ திங்க் யூ ஷுட் ஒர்க் வித் சம்மன் லைக் விஷால் சார். ஸோ விஷால் பரத்வாஜ் வந்தால் சந்தோஷமான சார் விஷால் கொண்டு வாங்கன்னு. ஸோ தென் இம்மீடியட்லி லைக் he took his phone and I think he sent him a message நினைக்கிறேன். ஸோ விஷால் சார் called him back and then they had a conversation and ஃபஸ்ட்டு விஷால் சார் வந்து முடியாதுன்ட்டார், ஏன்னா அவரோட ஸ்கெடியூல் இந்த ரீசன்ஸ்னால. ஸோ எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் லைக் I want him to watch my film, give him his feedback. As a of course like so for me he's like a legend and my guru types, manasika guru மாதிரி. ஸோ விஷால் சார் கொடுத்துட்டு நான் லிங்க் அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன் நான். Within 45 minutes Siddarth calls me back and he tells me that Vishal sir loves the film and he wants to do it. He's on board. Then it was like a surreal moment. So Nanu, Vishal sir and Siddarth மூணு பேரும் we came on a Zoom call and Vishal sir was there and like so we were explaining and talking and all that. We cut the call and Siddarth and I we went on a phone call. Can you believe this? Like we just spoke to Vishal sir. And, so the whole moment was very enna solraduna very surreal. That Vishal sir was taking brief from me and also he's an extremely collaborative composer. Epdina so more of all that like what really shocked me was like his humbleness. Like he's so humble. எப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு திடீர்னு 11:30க்கு ஃபோன் பண்ணிட்டு Rathindhran can you just guide me with this?
என்னங்க இது கைட் மீ and yeah he's an amazing composer. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த dilemma song வந்து so I wanted like அந்த ரூமியோட poetry வச்சு ஒன்று பண்ணலான்ட்டு. So I sent him, I selected like this is one of my favorite roomy poetry நான் அனுப்பிச்சேன். நான் அது உடனே கம்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நைட் உனக்கு திடீர்னு அனுப்பிச்சாரு. So please listen to this with your headphone அப்படின்னாரு. ஹெட்ஃபோன் மாட்டிட்டு நான் கேட்டேன். I was just like blown away by the theme and then yeah. ஸோ உங்களுக்கு விஷால் சரோட ஒர்க் அவ்வளோ பிடிச்சிருக்கு, லைக் யூ கன்சிடர் ஹிம் டு பி யோர் லைக் குரு அண்ட் எவ்ரி திங். ஸோ எப்பயாச்சும் இந்த இன்மை படத்தோட ஷூட்டிங் அப்போது உங்களுக்கு உட்காந்து லைக் டிஸ்கஸ் லைக் ஆஸ் அ டைரக்டர், சார் ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க், உங்களோட படங்கள் அந்த மாதிரி? இல்லை இன்மை முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷால் சார் கேம் ஆன் போர்டு. ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 கம்போசர்ஸ் மாறிட்டாங்க. ஸோ ஃபைனலாக தான் விஷால் சார் கேம் ஆன் போர்டு. ஸோ யூ ஹேட் டைம் டு ஹேவ் அ ஸ்மால் கான்வர்சேஷன்? விஷால் சாரோடவா? இன்மை இல்ல அவ்வளோ பெருசா இல்ல. பட் டியூரிங் இன்மை லைக் we had like many conversations like Zoom conversations. ஸோ அவர் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார், ஏன் இந்த கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, அந்த கேரக்டர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கலாம் கேட்டார். ஸோ அந்த விஷயத்தில் நான் ஆன்சர் பண்ணும்போது அப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணமே ஒழிய I'm yet to meet him in person and then I wanted to have a proper chat with him. Okay, so what are the films you really like about films of Vishal sir that you really loved watching? இல்ல nuances director? So எனக்கு அவரோட complete Shakespearean series பிடிக்கும். Like you know Makbul and Haidar and Omkara and of course Kamine. So Kamine is everyone's favorite. And even அவரோட recent film இது பண்ணார் இல்லையா, அந்த two sisters இந்த ராஜஸ்தான்ல ஃபட்டாக்கா. ஸோ எனக்கு அந்த படமும் பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே விஷால் சாரோட மூவிஸ் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஆல் ரைட், ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் மணி சார் ஹேட் பேங்க் ரோல் த ஃபில்ம் அண்ட் இது வந்து லாக்டவுனோட ஒரு சின்ன ஒரு பங்காக வந்தது. ஸோ எவ்ரி திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் நவரசா வுட் பி கிவன் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. தட் வாஸ் அ வெரி குட் தாட்ஃபுல் இனிஷியேட்டிவ். ஸோ மணி சாரோட இந்த ஒரு ப்ராஜெக்டில் யூ அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் திஸ் வாஸ் லைக் யுவர் ஒஃபிஷியல் லைக் டெபியூ, அந்த மாதிரி ஒரு லான்ச் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் யூ டோல் லைக் ரோஜா வாஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். நீங்கள் ரோஜா பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இயக்குனர் இன்னும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரோஜா, தளபதி, வாட் வேர் தி அதர் ஃபில்ம்ஸ் ஆஃப் மணி சார் தட் ரியலி ஹேட் an impact in you? இருவர் is still my all time favorite Mani sir movie. So இருவர், Dil Se, Nayagan of course everyone's there, Agni Nashatram, நிறைய படம் சொல்லலாம் எனக்கு. பிகாஸ் he experimented with a lot of different genres. நம்ம ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராபபிளி ஒரு ஹாரர்ங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஏரியாஸை தொடலையே ஒழிய மற்ற எல்லா ஜான்ரஸும் அவர் பண்ணிட்டாரு அவர் ஆல்மோஸ்ட். ஸோ மணி சார் பற்றி பேசியிருந்தோம், விஷால் சார் பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் லிங்க் இருக்கும் இல்லையா, எல்லாம் டைரக்டர்ஸோட ஒர்க்கிங் ஸ்டைலில் இல்லை மேக்கிங் ஸ்டைலில் யூ ஹேவ் ஒன் பர்டிகுலர் திங் தட் நெவர் சேஞ்சஸ். ஸோ வாட் இஸ் தட் ஃபேக்டர் as a director நீங்க நோட் பண்ணது? மணி சாரோட ஸோ மணி சாரோட இதில் வந்து நான் பார்த்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து his consistency when it comes to the technical excellence. True. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது ஒன்றுமோ. எனக்கு தெரிஞ்சு almost like more than 35 years he's been consistently making pretty looking films, like beautiful looking like in terms of visuals and sound. So he constantly அவர் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் தெரியல, அவரோட எனக்கு அந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ராக்ஷன் அமையல. நான் உட்காந்து கேட்கணும். அண்ட் ஆல்சோ லைக் his எனர்ஜி எப்படி அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த எனர்ஜி வந்து எனக்கு ஒன்றுமே வந்து பயங்கரமாக ஃபேசினேட் பண்ணுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் லைக் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு இருக்கிற மாதிரி தெல் பி ஹைஸ், தெல் பி லோஸ், தெல் பி லைக் டைம்ஸ் வென் யூஆர் கிவிங் கண்டினியூஸ் ஹிட்ஸ், தெல் பி டைம் லைக் you're not giving consistent hits, but in spite of all that his films always look good. That's the magic. So அது என்ன it's not just about the magic. எனக்கு என்னன்னா வந்து so of course like there's like a huge hard work and there's a consistency that goes behind இல்லைங்களா. ஸோ எனக்கு அது எப்படி அவரோட ரொட்டீன் என்ன பண்றாரு அவர், how does he like keep his energy level intact. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு ஆக்சுவலா எப்படி பண்றாரு. அது ஒரு புரியாத புதிரா தான் இருக்கும். I think maybe if you get a chance to interact with Mani sir, இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டு எங்களுக்கும் சொல்லுங்க. எனக்கு கேட்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒரு 2-3 தடவை இன்டராக்ட் பண்ணப்போ எனக்கு அது கேட்கலாமான்னு தோணும். பட் ஆனா வந்து சரி ஓகே நடுமாற்றம்
All right. Coming to your next venture, Boomika. அந்த டைம்ல வந்து விஜய் சேதுபதி ரெடியா இருந்தாரு, நாங்க இது பண்ணோம். பட் அந்த டைம்ல எங்களுக்கு யாரும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரும் வரல. இந்தியன் ஃபிலிம்ஸே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரலைஸ் பண்றாங்க. ஸோ விஜய் சார் அது ரொம்ப தப்பு. ஓகே, அது ஐ திங்க் அவங்க என்ன இதில் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் அபே மீட் பண்ண போது, ஸோ ஐ வாஸ் லைக் கோயிங் த்ரூ சம்திங் இந்த ஃபினான்ஷியல் இது நான் ஆரம்பிச்சப்போ, தென் ஹி வாட்ச்ட் ஃபியூ கிளிப்ஸ் அண்ட் ஹி செட் இட்ஸ் ஓகே, லைக் நான் ஐ ஹெல்ப் யூ ஃபினான்ஷியலி. எனக்கு இது ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் அப்படின்ட்டு நிறைய ஆக்சுவலாக டோன் டவுன் பண்ணியிருக்கோம். தும்பாடோட ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபில்ம் அது. அண்ட் தும்பாடோட ரைட்டர் வந்து, ஸோ ஹீஸ் த ஒன் கைண்ட் ஆஃப் லைக் புட்ஸ் த ப்ராஜெக்ட் டுகெதர். ஐ நாட் வெரி கம்ஃபர்டபிள் வித் ரொமான்ஸ். No romance. Oh my god.